இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, சிறார் அறிவியல் பூங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு அலுவலகத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை கோட்டூர்புரத்தில் வந்து அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் கடந்த இயரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதில் வந்து நம்ம தமிழகம்தான் ரொம்ப கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் எவ்வளோ பங்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 பங்கு வந்து தமிழகம்தான் வந்து கொடுத்துருக்காங்க. 268 உறுப்பு தானங்கள் நடந்திருக்கு. எங்கே? நம்ம தமிழ்நாட்டில் மட்டும். இது ஓவரால் நம்ம இந்தியா முழுக்க பார்த்தோன்னா 24%. நெக்ஸ்ட்டு கோவை வேளாண் மாநாடு. இந்த வேளாண் மாநாட்டில் வந்து இயற்கை வேளாண் மாநாடு நடக்குது கோயம்புத்தூரில். அங்கே வந்து 18,000 கோடி நிதியை வந்து விடுவித்திருக்காரு. யார் அப்படின்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் இது வந்து கொடுக்குறாங்க. இது எத்தனாவது தவணைனா 21வது தவணை. இதன் மூலம் வந்து 9 கோடி விவசாயிகள் வந்து பயனடைவாங்க. இது என்ன அப்படின்னா, பிஎம் கிசான் என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கிற சிறு குறு விவசாயிகளுக்கு வருஷத்தோறும் 6,000 ரூபா கொடுப்பாங்க. இது வந்து 3 தவணையாக கொடுப்பாங்க. 2,000 ரூபாவா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஏறும். இந்த மாதிரி வந்து ஆண்டுதோறும் 6,000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ.